2018 ஆண்டு அந்த பாஸ் பேப்பர் எடுத்து எல்லோரும் உங்களுடைய 2018 ஆண்டு பாஸ் பேப்பர் எடுப்போம். எடுத்து அதில் இருக்கிற வரைவுக்குரிய கேள்வி ஒரு தரம் பாய்ச்சிக்கணும். ஓகே, வரைவுக்குரிய வினாவை எடுக்கிறதும் பாய்ச்சிக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு டேபிள் தரப்பட்டது. இந்த டேபிள் நான் இங்கால சைடில் இருக்குது. ஓகே, எல்லாம் கவராக இருக்குது பாருங்க. அஃப்லாம் எல்லாம் கவராக இருக்குது. அப்போ 1 0 1 2 3 4 5. ஓகே, வந்து உங்களுக்கு சயவந்தோட மைண்ட் வரையான எக்ஸிட பெருமானம் தரப்பட்டு அந்த டேபிளில் வைர பெருமானம் தரப்பட்டிருக்கு. 6 1 2 இதில் 6 1 2 3 2 ஓகே, இதில் ஸ்பேஸாக விட்டுக்கிறாங்க. இதில் ஸ்பேஸாக விடுபட்டிருக்கு. அதனால 6 ரைட். அப்போ 2018 ஆண்டு வந்த அந்த பாஸ் பேப்பர் கேள்வியில் வரைபண்ட கிராஃப் பண்ண அந்த யூனிட்ல இவ்வாறு ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கு. அதில் எக்ஸிட பெருமானம் 1 சக 5 வரை எக்ஸிட பெருமானம் தரப்பட்டு வைர பெருமானங்களாக எல்லா பெருமானம் தரப்பட்டு உங்களுக்கு ஒரே ஒரு இடம் ஸ்பேஸ் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களை தொடர்ந்து நாங்கள் வாய்ச்சோம்னா வையானது எக்ஸின் ஓர் இருபடி சார்பாகும். எக்ஸின் சில பெருமானங்களுக்காக ஒத்த வையின் பெருமானம் இடம்பெறும் ஒரு பூர்ணமற்ற அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. அதில் முதலாவது கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி நான் வாங்கி காட்ட பாருங்க. இருபடி சார்பின் சமச்சீரை கருதுவதன் மூலம் எக்ஸ் சமன் 4 இருக்கும்போது வையின் பெருமானத்தை காணும். ஓகே, எப்படி அந்த சமச்சீரண்ட கன்செப்டை பயன்படுத்தி இருபடி சார்புள்ள ஓகே, இருபடி சார்புள்ளதில் நான் சமச்சீராக இருக்கும்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த சமச்சீர் கருதுவதன் மூலம் எக்ஸுக்கு 4 பெருமானம் தெரிவிப்பாங்க. எக்ஸுக்கு 4 எக்ஸ் 4 இவ்விடத்துல வைக்குரிய பெருமானத்தை உங்களை காணட்டும். அப்ப சமச்சீரண்ட கன்செப்ட் எப்படி வர போய் பாருங்க. இவ்விடத்த 3 இங்க பாருங்க. இது 3. இந்த 3 இங்கால பார்த்தீங்கன்னா இதுல 2 இங்கால 2 இங்கால 1 இங்கால 1 இடவழியா இருக்கு. இங்கால 6 இங்கால 6. ஓகே, அப்ப சமச்சீர் இங்க வருங்க. இதை சமச்சீர் அடித்தீங்கன்னா இதை சமச்சீர் அடித்தா இங்கால 2 இங்கால 2. அப்ப இங்கால 1 இங்கால 1 இங்கால 6 இங்கால 6. ஆகவே இவ்விடத்துல சமச்சீர் என்ற கன்செப்டின் படி இவ்விடத்துல வர வேண்டிய பெருமானம் 1. ஓகே, உங்களுக்கு அப்படி இதை கண்டுபிடிக்கலாம் சொல்றாங்க. சில கணக்குகள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோம். எப்படி எக்ஸ் 4 எடுக்கும் போது பை என்ன பெருமானத்தை எடுக்கும் என்றது அவங்களோட அந்த தரப்பட்ட வரைபட சமன்பாட்டில் அந்த சார்பில் பிரதியிட்டு காணுங்கன்னு சொன்னா அப்போ அந்த நாங்கள் எக்ஸ் அந்த தரப்பட்ட சார்பில் எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 நாங்கள் பிரதியிட்டு அந்த பெருமானத்தை வைக்க கண்டுபிடிக்கணும். ஓகே, இது அப்படி சொல்லலை. இது என்ன சொல்றாங்க, இந்த இடவெளியை காண்றதுக்கு சமச்சீரண்ட கன்செப்டை எடுக்கட்டும். அப்போ அவனுக்கு தெரியும் சமச்சீருக்கு 2 பக்கமும் இங்கால பாவங்க சமச்சீராக இருக்கு. அந்த அடிப்படையாக இருக்கிறாங்க இவர்தான் 1 கண்டுபிடிக்கும். ஓகே, முதலாவது. 2வது என்ன சொல்றாங்க, நியம அச்சு தொகுதியையும் ஒரு உகந்த அளவிடையும் பயன்படுத்தி இருபடி சார்பின் வரைவை மேற்குறித்த பெருமான அட்டவணைக்கேற்ப ஒரு வரைத்தாள் வரைக. இப்போ நீங்க என்ன செய்யணும், இந்த இதுக்குரிய இதை ஒரு கிராஃப் ஷீட் ஒரு கடையில் இருக்கும் அந்த விற்கிறது கிராஃப் ஷீட்டை வாங்கி அது சைட் பார்க்கணும். ஓகே, அப்போ நாங்கள் இங்கே பாருங்க
இப்போ நாங்கள் அந்த வரைவு கீறதுக்கு நான் அளவு எடுக்கிறேன். இதை நான் சும்மா தான் போர்டில் சும்மா தான் கீற போகிறேன். நீங்கள் அந்த அளவிடையே நீங்கள் செய்யக்குள்ள பென்சில் அளக்கிறணும், ரூலரை நேரம் எடுத்துக்கொள்ளணும், எல்லாம் அந்த அளவிடையையும் சரியான ஒரு அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும். அப்போ எக்ஸாக்டின் வழியே இங்கே பார்த்தீங்கன்னா சய 1 உடனே 5 முடியுது. அப்போ சகப்பெருமானம் இங்கே கூட இருக்கு. நான் இங்கே சகப்பெருமானத்தை எடுக்கிறேன். அப்போ எடுத்து 5 எடுக்கிறேன். ஓகே, இது 5 சம இடைவெளி 1, இதில் 4, இதில் 3, இதில் 2, இடத்துல 1, இடத்துல 0, இங்கால சய 1. ஓகே, அந்த கிராஃப் சீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கிராஃப் சீட்டில் வந்து சிறிய 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 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 10 சிறிய பிரிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கோடு இருக்கும். 10 சிறிய பிரிவுகள். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு 10 சிறிய பிரிவுகளுக்கும் ஒவ்வொரு அழகு அடித்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, ஒரு அழகு ஒரு அழகு ஒரு அழகு ஒரு அழகு ஒரு அழகு. எனக்கு தேவை சய 1 தொடக்கம் 5 தான் எக்ஸ் பெருமானம். அப்போ அவன் ரொம்ப தெரியும். ஓகே, நான் இதில் வச்சு என்ன செய்ய போகிறேன்? இப்போ பயிற்சியை கிடப்பேன். இது வந்து பயிற்சி இருக்க போகுது. பயிற்சிய பெருமானங்களை பார்த்தீங்கன்னா பிளஸ் பெருமானம் பார்த்தீங்கன்னா 6 வரையும் போகுது. மைனஸ் பெருமானம் பார்த்தீங்கன்னா 6 குறைஞ்சது 3 வரைக்கும் இருக்கு. அப்போ அதே அளவு திட்டத்தில் 10 சிறிய பிரிவுகள் எடுப்போம். 1, 2, 3, 4, 5, 6. இதில் சக 1, சக 2, சக 3, சக 4, 5, 6. ஓகே, இதே மாதிரி அந்த மைனஸ் பெருமானத்தை பார்த்தீங்கன்னா சய 3 வரை அதே அளவு திட்டத்தில் -1, -2, -3. ஓகே, அப்போ எனக்கு தேவையான அந்த அளவுகளை பெருமானங்களை XY தளத்தில் சம அளவு திட்டத்தில் நான் குறித்து கொண்டு இருக்கேன். ஓகே, இப்போ இதை என்ன சொல்லணும்? இந்த தரப்பட்ட ஆள்நூறு. அப்போ இதில் ஒரு ஆள்நூறு, இது ஒரு ஆள்நூறு, இதில் ஒரு ஆள்நூறு, இதில் ஒரு ஆள்நூறு, இதில் ஒரு ஆள்நூறு. இந்த ஒவ்வொரு ஆள்நூறுகளையும் இந்த ஆள்நூறு தளத்தில் எவ்வாறு குறிக்கிறேன்னு பார்ப்போம். முதலாவது இருக்க சய 1 மாறு. எக்ஸிட பெருமானம் சய 1, வைர பெருமானம் 6. சரி, எக்ஸிட பெருமானம் சய 1, வைர பெருமானம் 6 இங்கே இருக்கு. அப்போ 2 ஒரே கோட்டுக்கு சந்திக்கும் போது அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6, இங்கே சய 1, அப்போ 2ம் சந்திக்கிற புள்ளி வரும். அதே மாதிரி எக்ஸிட புள்ளி 0, வைர புள்ளி 1, எக்ஸிட புள்ளி 0, வைர புள்ளி 1 அப்படி இடத்துல வரும். ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா எக்ஸிட புள்ளி 1, வைர புள்ளி சய 2, 1 இந்த இருக்கு எக்ஸிட புள்ளி, வைர புள்ளி சய 2 இந்த இருக்கு. அப்போ 2ம் சந்திக்கிற இடம் இடத்துல வரும். அதே மாதிரி எக்ஸிட புள்ளி 2, வைர புள்ளி சய 3, அப்போ எக்ஸிட 2, ஓகே, வைர சய 3, அப்போ 2ம் சந்திக்கிற இடம் இடத்துல வரும். அதே மாதிரி எக்ஸிட புள்ளி 3, வைர புள்ளி சய 2, எக்ஸிட 3, வைர சய 2, அப்போ 2ம் சந்திக்கிற இடம். அடுத்தது எக்ஸிட 4, வைர 1, சரி, வைர 1 எடுத்த மாதிரி வரும். எக்ஸிட 4, அப்போ 2ம் சந்திக்கிற இடம். எக்ஸிட புள்ளி 5, வைர புள்ளி 6, எக்ஸிட 5 இந்த இருக்கு, வைர 6 இந்த இருக்கு. ஓகே, அப்போ 2ம் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக சந்திக்கிற இடத்துல அந்த புள்ளி இருக்கு. ஓகே, நான் இப்போ இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7 ஆள்நூறுகள், 7 ஆள்நூறுகளை நான் இந்த ஆள்நூறு தளத்தில் புரிஞ்சிருக்கிறேன். நீங்கள் எங்கே இருந்து ஃபர்ஸ்ட் இங்கே தொடங்கி இங்கே முடியும். ஓகே, அப்படி வரணும். இந்த புள்ளியை கனெக்ட் பண்ணு. ரூலர் வைக்கிறல்ல, ரூலர் வச்சுக்கிறல்ல, அப்படி நாங்கள் என்ன சொல்லணும்? எங்களோட ஒரு அளவு திட்டத்தில் சரியாக அந்த கோட்டை கொண்டு வந்து இவரோட ஜாயின் ஆகும். ஓகே, இப்படி ஜாயின் ஆகி திரும்ப என்ன சொல்லணும்? இவரோட கனெக்ட் பண்ணி இங்கே அடுத்த புள்ளியை கனெக்ட் பண்ணி
திரும்ப இவரோட கனெக்ட் பண்றோம். திரும்ப இந்த அடுத்த புள்ளி ஓகே. இந்த மாதிரி உங்களோட புள்ளிகளை புரிஞ்சுக்கிட்டா இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் அப்படி குடிச்சு கொண்டு வரும். இப்படியோ குடிச்சு இந்த புள்ளியை கனெக்ட் பண்ணும். திரும்ப என்ன செய்யறேன் அப்படியோ எடுத்து கொண்டு இந்த புள்ளியோட கனெக்ட் பண்ணும். திரும்ப இந்த புள்ளியோட கனெக்ட் பண்ணி திரும்ப இடத்துல டேர்ன் ஆகி இப்படியோ கொண்டு வரேன். இப்படியோ கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து இதில் கொண்டு முடிக்கும். ஓகே. அப்போ இப்போ அது இந்த ஆள் ஒரு கூடிய வரை இப்போ அது வருது. அப்போ இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி இந்த கிராஃபை சும்மா பார்த்தீங்கன்னா இவர் இங்கேருந்து இந்த கிராஃப்ல இங்கேருந்து வர வர எக்ஸ்ல பெருமானம் அதிகரிக்கும். பாருங்க, எக்ஸ்ல பெருமானம் இங்கே வர வர அதிகரிக்கும். மைர பெருமானம் இங்கேருந்து கீழே வந்தீங்கன்னா குறையும். மைக்கு இப்படி போனால் கூடும், இப்படி போனால் குறையும். எக்ஸுக்கு இப்படி வந்தா அதிகரிக்கும், இப்படி போனீங்கன்னா குறையும். ஓகே. இப்போ நீங்க கிராஃப் கீறது இப்படித்தானே. அப்ப இங்க இருந்து இப்படி கீறி போகல வைர பெருமானத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சு கொண்டு வருது. பாருங்க, வைர பெருமானம் குறைஞ்சு கொண்டு வருது. அதே டைம்ல எக்ஸ்ல பெருமானம் கூடுது. வைர பெருமானத்தை பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் வைர பெருமானம் எப்படி குறையுது? நேர் பெருமானத்தை பாருங்க, வைர பெருமானம் நேராக குறையுது. நேராக குறைஞ்சு இதுவரைக்கும் நேராக குறைஞ்சிட்டு வந்து அப்படி நேராக குறைஞ்சிட்டு வந்து அப்புறம் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வைர பெருமானம் இங்க இருந்து வரக்குள்ளையும் குறையுதான். எப்படி குறையுது? மறையாக குறையுது. மறை பெருமானத்துல குறையுது. திரும்ப இவ்விடத்துல வந்து டேர்ன் ஆகுது. பாருங்க, இவ்விடத்துல திரும்புது கிராஃப். இவ்விடத்துல திரும்பி இப்படி திரும்பி இங்க இப்படி வந்தால் இப்படி போற பாருங்க. அப்படியே சொல்ற டேர்னிங் பாயிண்ட், திரும்ப புள்ளி. ஓகே. அப்ப சில நீர் இந்த புள்ளியை கேட்பாங்க இந்த கிராஃப்ல திரும்ப புள்ளி. அப்ப திரும்ப புள்ளி என்ன எப்படி பார்க்கணும்? இப்படி வாரா இப்படி போறாரு. அப்ப இவ்விடத்துல டேர்ன் ஆகுது. இவ்விடத்துல டேர்ன் ஆகுண்டா இதுதான் அந்த வரைபட டேர்னிங் பாயிண்ட், திரும்ப புள்ளி. அப்ப அதுல 3 கேள்வி கேட்பாங்க. திரும்ப புள்ளி ஆள் உரணி. அப்ப இந்த புள்ளியில ஆள் உரணி இருப்பாங்க. அல்லது இந்த திரும்ப புள்ளி இந்த இழிவு பெருமானம், இதுக்கு இழிவு பெருமானம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரைட். அப்படி கேட்டுட்டு இந்த கிராஃப் இப்படி குறைஞ்சு கொண்டு போகல எக்ஸ் என்ன பெருமானம் மீட்டெடுக்கும். அல்லது கிராஃப் வந்து நேராக குறையக்குள்ள எக்ஸ் என்ன பெருமானம் மீட்டெடுக்கும். அல்லது சார்பு வந்து மறையாக குறையும் போது எக்ஸ் என்ன பெருமானம் மீட்டெடுக்கும். அல்லது சார்பு வந்து நேர் மறையாக அதிகரிக்கும். படத்தை பார்த்தீங்கன்னா சார்பு வந்து மறையாக அதிகரிக்கும். இது வரும் இங்க இருந்து வர 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 மறை பெருமானம் தான், ஆனா அதிகரிக்குது. இவ்விடத்துல மறையாக அதிகரிக்கும். அப்ப சில நேரம் கேட்பான், எப்படி உங்களுக்கு தரம் அந்த நீங்க வரைந்த வரைவு மறையா சார்பு மறையாக அதிகரிக்கக்குள்ள எக்ஸ் பெருமான வீச்சு என்ன? அப்ப இங்க பாருங்க, இவ்விடத்தை மட்டும் பாத்தீங்கன்னா சார்பு வந்து மறையாக அதிகரிக்குது. அப்ப இவ்விடத்துல எக்ஸ்ல புள்ளி என்ன? 2. இவ்விடத்துல எக்ஸ்ல புள்ளி என்ன? இது 3 இது 4 இவ்விடத்துல பேர் புள்ளி ஒன்று வருதானே. அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த எக்ஸ்ல வீச்சுக்குள்ளதான் சார் வந்து மறையாக அது. இதே மாதிரி இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த புள்ளியில இருந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து போ சார் அதிகரிக்குது. எப்படி அதிகரிக்குது? நேராக அதிகரிக்குது. எப்படி? நேராக அதிகரிக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஓகே. இப்போ நாங்க இதுதான் அந்த கிராஃபோட விளக்கம். இந்த கிராஃப அட்டவணைக்கு எப்படி இந்த கிராஃப் கீறுன்ற விடையா கீறிட்டு இந்த ஆள்முறை எப்படி குறிக்கிறோம், ஆள்முறை குறிச்சிட்டு எப்படி இந்த கிராஃப் கீறுறது, இந்த கிராஃப்ல இவ்வளவு விடயங்கள் நீங்க விளங்கி கொள்ளுன்ற விடை. குழந்தை விளங்கிட்டு பிள்ளையர். இப்போ அதில் கேட்குறான் பாருங்க, பாருங்க எக்ஸிட பெருமானம் 0 to 2 வரைக்கும் அதிகரிக்கும் போதும் இது பாருங்க எக்ஸிட பெருமானம் 0 இருந்து அப்ப எக்ஸ்ல 0 எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஓகே ஓகே. எக்ஸ்ல பெருமானம் 0 தொடங்கி எங்க முடியுது? 2 வரை. இந்த இருக்கு 2. ஓகே. 0 இருந்து 2 வரை.
இவ்வளவுக்குள்ள கிராஃப் பாத்தீங்கன்னா இந்த பூஜ்ஜியத்துக்குரிய கிராஃப் எங்க இருக்கு? இந்த இருக்கு. ரெண்டுக்குரிய கிராஃப் எங்க இருக்கு? அந்த புள்ளி இந்த இருக்கு. அப்ப இந்த புள்ளிக்கும் இந்த பாருங்க நான் குறிக்கிறேன் பாருங்க. இது பாருங்க நான் திரும்ப குறிக்கிறேன் இந்த இது பாருங்க இவ்வளவு குறிக்கிறேன் இவ்வளவு. ஓகே பூஜ்ஜியத்துக்குரிய புள்ளி வருது, ரெண்டுக்குரிய புள்ளி வருது. என்ன சொல்றான்? பூஜ்ஜியத்துல தொடங்கி 2 வரைக்கும் என்ன கேட்கிறாங்க உங்களுக்கு பாருங்க. எக்ஸின் பெருமானம் பூஜ்ஜியத்துல இருந்து 2 வரைக்கும் அதிகரிக்கும் போது அப்ப இங்க இருந்து இங்க வரக்குள்ள எக்ஸின் பெருமானம் அதிகரிக்கும் தானே. அப்ப வையின் நடத்தையை விவரிக்கிறார். வையர் என்ன செய்யறாரு பாருங்க. இங்க இருந்து இங்க வரக்குள்ள இவ்வளவு தெரிகிறது. எக்ஸின் பெருமானம் பூஜ்ஜியமாக வையர் வந்து இவ்வளவு தெரிகிறது. இவடத்திலிருந்து இங்க வரக்குள்ள இங்க வர. அப்ப இவடத்திலிருந்து இங்க வர. இவடத்தை இங்க வரக்குள்ள 2 துண்டு உடைய பாருங்க. இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு. ஏன் 2 துண்டு உடைக்கிறேன்? இவடத்திலிருந்து இவடத்தை மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாம் குறையுது. சும்மா சொல்லணும். பூஜ்ஜியத்திலிருந்து 2 வரைக்கும் வைர நடத்தையை சொல்றான், கேட்கான். என்ன நம்மளை விவரிக்கட்டான். நாங்க சும்மா சொல்றேன்டா. இங்க தொடங்கி இங்க மட்டும் என்ன செய்யுது? சார் வந்து குறையுது. சும்மா சொல்றேன். நேர்மறை அப்படி ஒன்று சொல்லாம சும்மா சொல்றேன். நீங்க எப்படி சொல்லணும்? இங்க இருந்து வைர பெருமானம் ஒன்றிலிருந்து வைர பெருமான சயமம் மட்டும் என்ன செய்யுது? அப்படியே குறைஞ்சு கொண்டு போகும். இப்போ நேரா மறையாட்ட கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன். எப்படி சொல்லலாம் வரணும்? இவடத்தை 1லிருந்து 0 மட்டும் வைர பெருமானம் 1லிருந்து 0 மட்டும் என்ன செய்யுது? நேரா குறைகிறது. வரணும் 1லிருந்து 0 மட்டும் என்ன செய்யுது? நேராக குறையுது. நேராக குறையுது. அப்ப அந்த விஷயத்தை சொல்றோம். திரும்ப பாத்தீங்கன்னா இவடத்துல இருந்து இவடத்தை மட்டும் 0லிருந்து சயமூண்டு வரைக்கும் 0லிருந்து சயமூண்டு வரைக்கும் என்ன குறைகிறாரு. எப்படி குறைகிறாரு? மறையாக குறைகிறாரு. அப்ப மறையாக குறையுது. ஓகே சும்மா சொல்றேன்னா 1ல தொடங்கி -3 1ல தொடக்கம் -3 வரைக்கும் சும்மா சொல்றேன்னா சார்பு குறையுது. அதை இன்னும் கொஞ்சம் விவரமா விளக்கமா அப்படி சொல்றேன்னா நேர்மறையை கொண்டு சொல்றேன்னா இது நேரா குறையுது, இது மறையா குறையுது. அவ்வளவுதான். இதை நீங்க கிளியரா விளங்கி கொண்டா அவன் கேட்கிற எல்லையை வச்சு எல்லைக்குள்ள அந்த சார்புக்கு என்ன நடக்குது, வைர பெருமானத்துக்கு என்ன நடக்குது, அதை அழகா பாருங்க, வித்தியாசத்தை பாருங்க. நேரா மறையா, நேரண்டா நேரா குறைந்துடுங்க, மறையண்டா மறையா குறைந்துடுங்க, நேரண்டா நேரில் அதிகரிக்குன்னு சொல்லுங்க, மறையண்டா மறையில் அதிகரிக்குது. நான் அழுது அவ்வளவுதான். ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா இருபடி சார்பை வடிவம் y சமன் x மைனஸ் a முழுவதும் வர்க்கம் பிளஸ் b எப்படி நீ பாருவோம். அந்த இருபடி சார்பு இந்த சார்பை இப்போ சொல்றாங்க y சமன் x மைனஸ் a, y சமன் x மைனஸ் a முழுவதும் வர்க்கம் பிளஸ் b. ஓகே இவ்வாறு இந்த சார்புட இந்த வரைவு தான் இந்த வரைவை இவ்வாறு நாங்க ஒரு இந்த வடிவத்தில் எழுதலாம். எடுத்துக்கொள்ளும். எடுத்து என்ன சொல்றாரு? இல்லை எடுத்துரைக்கடா அவங்கள இருபடி சார்பை வடிவம் y சமன் x மைனஸ் a முழுவதும் வர்க்கம் பிளஸ் b என்ற வடிவத்தில் அவங்கள எடுக்கணும். இதுக்கு நீங்க என்ன சொல்ல சிம்பிள் லாஜிக் என்ன பிள்ளையர் இதற்கு ஏன் கொண்டு வரேன்னா எக்ஸிக்கு இவடத்தில் பாருங்க. நான் சும்மா சொல்றேன் பாருங்க, சும்மா விளக்கம். எக்ஸிக்கு நீங்க இவடத்துல ஏன்ற பெருமானத்தை போட்டா ஓகே, இவடத்துல நீங்க எக்ஸுக்கு நீங்க ஏன்ற பிளஸ் ஏன்ற பெருமானத்தை நீங்க போட்டா பிளஸ் ஏ மைனஸ் ஏ ரெண்டு பேலன்ஸ் ஆகும். அப்ப இவ்வளவு 0 ஒன்று வரும். இவ்வளவு 0 ஒன்று வந்தா வைர பெருமானம் b என்று வரும். அப்ப இங்க பாருங்க x a எடுக்கக்குள்ள y வந்து b என்று வருது. ஓகே இதே நேரத்தில் பாருங்க இந்த a தவிர்த்து வேற எந்த பெருமானம் a என்ற பெருமானம் இல்லாம உங்களோட மெய்யெண்கள் இருக்கு தானே, ரியல் நம்பர்ஸ் இருக்கு தானே, எண்கோட்ல வார முழு எண்கள் இருக்கு தானே, அதுல இருக்கிற
நம்ம ஏ சொன்ன சும்மா செல்வங்களும் 2 வச்சுக்கோங்கள 3 அந்த பெருமானம் தவிர்ந்து வேற எந்த பெருமானத்தை விடுத்த போட்டாலும் இதை பார்க்க பெரிய பெருமானமோ அல்லது இவரை பார்க்க சிறிய பெருமானம் போட்டாலும் இவர்லேருந்து இவரை கழிக்கிற பெருமானம் ஒன்று ப்ளஸ்ஸாக வரும் அல்லது மைனஸில் வரும். இது ப்ளஸ்ஸாக வந்தாலோ மைனஸாக வந்தாலோ ஸ்கேடுக்குள்ள இருக்கிறதால நீங்கள் சுற்றி படிச்சிருப்பீங்க கிரேட் 8 9 அந்த சுற்றிட இதை கொண்டு இதுக்குள்ள வந்து ப்ளஸ் வந்தாலோ மைனஸ் வந்தாலோ ஸ்கேடு இவ்வளவு ப்ளஸ் பெருமானத்தை குறிக்கும் எப்பொழுது. ஓகே, ஸ்கேடுக்குள்ள வாரத்தால தான் இவ்வளவு வந்து ப்ளஸ்ஸை குறிக்கும். இவரோட சேர்ந்து இவர் ஒரு ப்ளஸ் பெருமானம் தானே, அப்போ இவர் 8 ஆகுவார். அப்போ இவரை பார்க்க அப்போ என்ன எக்ஸ் நாட் ஈக்குவல் ஏ தவிர்த்த வேறு எந்த பெருமானத்தை போட்டாலும் வயிற பெருமானம் இவரை பார்க்க பெருசாக இருக்கும். அப்போ அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த சார்புட வடிவத்திலிருந்து தான் நாங்கள் இழிவு பெருமானத்தை ஆராயிறோம். அப்போ அதுக்காக தான் கேட்குறாங்க, இந்த இழிவு பெருமானத்தை எப்படி ஆராயலாம் இந்த தரப்பட்ட இதில் இருந்து பார்க்குறேன்னு சொன்னால் இங்கே பாருங்க. அப்போ இழிவு பெருமானம் எப்படி பார்க்குறோம், இந்த சமச்சீர் கோடிக்கு தானே இந்த சமச்சீர் கோடு இதெல்லாம் சமைக்க உங்களோட கிராஃபில் அட்டவணையில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட சமச்சீர் கோடுகளோட வரும். இங்கே 2 1 1 6 6 அப்படி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இதான் உங்களோட சமச்சீர் கோடு 6 இது. அப்போ இந்த புள்ளி எடுத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸிட புள்ளி 2 ஆகுள்ள வைர புள்ளி சயம் 3, எக்ஸிட புள்ளி 2 வரக்குள்ள வைர புள்ளி சயம் 3. இந்த புள்ளி தான் இந்த சார்புட இழிவு பெருமானமா இருக்கு. அப்ப இழிவு பெருமானம் என்ன, சயம் 3. அப்ப இவ்விடத்துல சயம் 3 வரும். ஓகே, அப்ப இங்க பாருங்க, இதுல சயம் 3 இதை போடணும். பிக்கு பதிலா சயம் 3 இவ்விடத்துல பி இருக்கிற இடத்துல நான் என்ன போடுறேன், சயம் 3 போடுறேன். ஓகே, இங்க பாருங்க y சமன் இந்த x அப்படி எழுதுறேன் மைனஸ் முழுவதும் பாருங்க இந்த ஏ இருக்கிறதுல என்ன போடுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சயம் 3 வாரண்டா இவ்வளவு 0 போடணும், இவ்வளவு 0 போடணும்னா எக்ஸுக்கு என்ன போடணும், இந்த வைர பெருமான சயம் 3 வாரண்டா எக்ஸுக்கு 2 தான் எடுக்கும். அப்ப இவடத்துல நீங்க 2 போடணும், இவடத்துல 2 வாரண்டா இவடத்துல என்ன செய்யணும், இவடத்துல பிளஸ் 2 போடணும். ஓகே, இப்போதான் என்ன செய்யும், இவ்வளவு 0 போகும் பாருங்க. இப்போ பாருங்க எப்படி, இப்போ உங்களுக்கு இப்படி தந்திக்கிறேன் நான் என்ன எக்ஸ் மைனஸ் 2 முழுவதும் வருதா மைனஸ் 3 எழுதி போட்டு இப்போ இവിടുത്തെ இந்த இடத்துல 2 பெருமானத்தை இവിടുത്തെ இங்கே 2 கொண்டு போட்டீங்கன்னு சொன்னா சக 2 சய 2 இவ்வளோ 0. அப்போ y வந்து சய 3, அப்போ x 2 y சய 3. அப்போ அதை வச்சு நாங்கள் இப்படி எடுக்கும். அப்போ இந்த வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து 2 பெருமானத்தையும் பி வந்து சய 3 பெருமானத்தை எடுக்கும். ஓகே, அது மாதிரி அது இன்னும் ஒரு கேள்வி பார்க்க y சமன் t ஆனது, y சமன் t ஆனது x அச்சுக்கு சமாந்தரமான ஒரு நேர்கோடாகும். இந்நேர்கோடும் இருபடி சார்பின் வரைவும் நேர் x ஆண்கூறுகள் உள்ள இரு புள்ளிகளில் இடைவெட்டுவதற்கு t இருக்க வேண்டிய ஆயுதையாக இதை எப்படி லேசாக கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ y சமன் t பாருங்க, y சமன் t. ஓகே, y சமன் t என்ற என்ன அர்த்தம், t க்கு ஒரு பெருமானம் எடுக்குது. ஓகே, இங்க பாருங்க y சமன் t, y சமன் t சொல்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா பெருமானம் போறேன், y சமன் சும்மா சொல்றேன் t க்கு பதிலா ஒரு 3 போடுறேன். ஓகே, t க்கு பதிலா என்ன போடுறேன், 3 போடுறேன். இப்போ y சமன் t ன்னு சொல்றத நான் இப்ப என்ன சொல்லலாம், y சமன் 3. y சமன் 3 என்ற கோடு எப்படி குறிவீங்க, உங்களோட கிராஃப் ஷீட்ல எப்படி குறிவீங்க பாருங்க, இப்படி குறிவீங்க. y சமன் 3 கோடு x அச்சுக்கு சமாந்தரமாக, ஓகே, x அச்சுக்கு சமாந்தரம் இப்படி குறிவீங்க. x அச்சுக்கு சமாந்தரமாக y சமன் 3 இருக்கு. அதாவது வைர 3 என்ற பெருமானத்தினூடாக x அச்சுக்கு சமாந்தரமாக ஒரு கோடு போடும். ரைட், இப்போ நான் இன்னொரு புள்ளி எடுக்கிறேன் பாருங்க, y சமன் 1 எடுக்கிறேன், t இருக்கிற இடத்துல 1 போறேன். இப்போ y சமன் 1 என்ற கோடு எப்படி குறிவீங்க, இந்த 1 என்ற புள்ளி கூட எப்படி போகும் பாருங்க,
ஓகே. இதே மாதிரி இன்னொன்று எடுப்போம். y சமன் sin எடுங்க. இந்த y சமன் sin எப்படி போகும்? இப்படி போகும். அப்ப இந்த கோடு இந்த கூடு இந்த கோட்டை பார்ப்போம். என்ன சொல்றது? இவன் y சமன் t ஆனது x அச்சுக்கு சமாந்தரமானது. x அச்சுக்கு சமாந்தரம், x அச்சுக்கு இதான x அச்சு. இந்த x அச்சுக்கு இவர் சமாந்தரம், இவர் சமாந்தரம், இவர் சமாந்தரம். y சமன் t என்ற கோடு x அச்சுக்கு சமாந்தரம் ஒரு கோடாகும். நேர்கோடும் இப்ப இந்த x அச்சுக்கு சமாந்தரமான வரைஞ்ச நேர்கோடியே இந்த நேர்கோடும் இருபடி சார்பின் வரைவு. இது ஆல்ரெடி நீங்க இருபடி சார்புக்குரிய வரைவு வரைஞ்சிருக்கீங்க. இது இப்ப நீங்க x அச்சுக்கு சமாந்தரமான கோடு வரைஞ்சிருக்கீங்க. என்ன சொல்றாரு? வரைவும் நேர் x ஆள்கூறுகள். அப்ப நேர் x ஆள்கூறுகள் இருக்கு. y அச்சுக்கு இந்த பக்கம் வரும், y அச்சுக்கு இந்த பக்கம் வரும். இங்க அளவாது நேர் x ஆள்கூறு உள்ள இரு புள்ளிகளில் இடைவெட்டுவதற்கு. நேர் x ஆள்கூறு வார மாதிரி வெட்டுறன்னு சொன்னா இரு புள்ளிகள்ல வெட்டணும். அந்த கோடு ரெண்டு இடத்துல வெட்டணும். t இருக்க வேண்டிய ஆயிடு இங்க பாருங்க. இவ்விடத்துல எடுப்போம். முதலாவது நான் வரைஞ்ச கோடு எடுக்கணும். இந்த கோட்டை பாருங்க. இந்த நீங்க வரைஞ்ச கோடும் நீங்க வரைஞ்ச வரைவும் ரெண்டு இடத்துல வெட்டுது. இவ்விடத்துல x புள்ளி என்ன இருக்கும்? மைனஸ் இருக்கும். இவ்விடத்துல x புள்ளி என்ன இருக்கும்? பிளஸ் இருக்கும். ஆனா அவங்க என்ன கேட்கிறான்? ரெண்டும் நேர் புள்ளியா இருக்கும். இது பொருத்தம் இல்லை. கிளியர்? ஓகே. இதே மாதிரி இங்க வாங்க, இந்த கோட்டுக்கு வாங்க. இவ்விடத்துல பாருங்க x புள்ளி 0, இவ்விடத்துல x புள்ளியை பாருங்க 4. ஓகே. அப்ப இவ்விடத்துல ஒரு கோடு சும்மா வரைஞ்சு பாருங்க. இவ்விடத்துல இந்த ரெண்டு மேல வரைஞ்சா இந்த இந்த இவ்விடத்தை அடைஞ்சிருந்தா இவ்விடத்தையும் x புள்ளி வந்து மைனஸ்ல வரும். மைனஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா x புள்ளி வந்து பிளஸ். அப்ப மைனஸும் பிளஸும் வரப்படா, ரெண்டும் மைனஸும் வரப்படா, ரெண்டும் பிளஸ்ஸா இருக்கும். ரைட்? அப்ப இவ்விடத்தை வாங்க. இவ்விடத்தை வந்தீங்கன்னா x புள்ளி வந்து 0, y புள்ளி வந்து 4. அப்ப 0 4. அப்ப ரெண்டு நேர் தானே. அதே மாதிரி பாருங்க. இங்க வாங்க. இவ்விடத்துல வாங்க. இவ்விடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்விடத்துல இந்த வெட்டுது, இவ்விடத்துல இங்க வெட்டுது. இவ்விடத்து x புள்ளி என்ன? 1. இவ்விடத்து x புள்ளி என்ன? 3. அப்ப x புள்ளி 1, இவ்விடத்து x புள்ளி 3. அப்ப இந்த கோடு பொருந்தா இல்லையா? இந்த கோடு இந்த கோடு இந்த கோடும் அந்த வரையும் வெட்டறத பாருங்க. ரெண்டும் x புள்ளி வந்து ரெண்டு நேரா இருக்கு. அவன் கேட்கறது உங்கள்ட்ட அதான். நீங்க வரைஞ்ச வரைவும் இந்த x அச்சுக்கு சமாந்தரமா வரைஞ்சா ஒரு கோடு, அந்த கோடு வெற்ற புள்ளியில x ஆள்கூறு 2 ஆள்கூறு வரணும். அந்த 2 ஆள்கூறுல வர x பெருமானம் பிளஸ் இருக்கும். அப்படின்னு சொன்னா நான் இந்த கோட்டு ரெண்டு கையில பாருங்க. நான் இவ்வளவு கோடு இருக்கிறேன். இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இடையில பாருங்க. சரியான? இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கு இடையில இந்த சயமூண்டுக்கும் இந்த ஒன்றுக்கும் இடையில நீங்க எவ்வளத்துல ஒரு நேர்கோட குறிப்பிட்டு பாருங்க. இவ்வளத்தை கீறுங்க, இவ்வளத்தை கீறுங்க, இப்படி கீறுங்க, இப்படி கீறுங்க. எவ்வளத்தை கீறினாலும் உங்களோட வரைவை ரெண்டு இடத்தை வெட்டும். அந்த வெட்டு ரெண்டு இடத்தையும் எக்ஸ்ல புள்ளியை பாருங்க. அந்த ரெண்டு புள்ளியும் பிளஸ் இருக்கும். ஓகே. அப்ப அதனால அந்த ஆயிலை வந்து எப்படி வரப்போதும்? சயமூண்ட பார்க்க அந்த வைர பெருமானம் பெரிதா இருக்கணும். சயமூண்ட பார்க்க வைர பெருமானம் பெருசா இருக்கணும். ஒண்ட பார்க்க சிறுசா இருக்கணும். ஓகே. ஒண்ட பார்க்க சிறுசா இருக்கணும். சயமூண்ட பார்க்க இந்த ரேஞ்சுக்குள்ள பைக்கு எந்த பெருமானத்துக்கு நீங்க இப்படி ஒரு நேர் கோடு கீறினாலும் ரெண்டு இடத்தை இடைவெட்டும். அந்த இடைவெட்டு ரெண்டு இடத்தை பாருங்க. எக்ஸ்ர புள்ளி நேர் புள்ளியா இருக்கு. இதுக்கு கீழே கிராஃப் இல்லை நம்ம கீரமன். இதுக்கு மேல அந்த ஒன்றுக்கு மேலே எவ்வளவு கீறினாலும் அந்த எக்ஸ் அந்த கிராஃப் ரெண்டு இடத்தை வெட்டும். அந்த வெட்டு ரெண்டு இடத்தையும் பாருங்க. எக்ஸ்ர புள்ளி ஒன்று மறை பெருமானம், ஒன்று நேர் பெருமானம் வர. ஓகே. இங்க பாருங்க. இதுல மேலும் சில கேள்விகளை கேட்கிறேன்னு சொன்னவங்களுக்கோ இந்த கிராஃப் இப்போ எப்படி வந்தால் நீங்க உள்ள குறைஞ்சது ஒரு 3 வருஷம் அல்லது 4 வருஷம் அல்லது 10 வருஷம் வரை கேள்வி அப்படி மொத்தமா செய்வீங்க. அதுல ஒவ்வொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா
ஒன்று அந்த கிராஃப் வந்து இப்படி வரும் அல்லது இப்படி வரும். ஓகே, இப்படி தலைவிட வரும் அல்லது இப்படி வரும். இந்த பரவளைவு ஷேப்ல சொல்ற பரவளைவு வடிவம் சொல்லுவாங்க. இந்த பரவளைவு ஷேப்ல இப்படி வரும் அல்லது இப்படி இந்த கிராஃப் வரும். ஓகே, இந்த கிராஃப்ல உங்களுக்கு எப்படி வந்தாலும் ஒரு 5 வருஷம் கேள்வி நீங்க செய்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு 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 4-5 கேள்வி மாறி 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 இந்த வருஷம் கேட்டிருந்தா அடுத்த வருஷம் அதில் இல்லாமல் வேற ஒரு கேள்வி சேர்த்திருப்பார். வேற கேள்வி சேர்த்திருந்தா அடுத்த வருஷம் அவரை விட்டுட்டு போன வருஷம் கேட்டவர்களுக்கு கேட்பாரு. இப்படி மாறி மாறித்தான் உங்களுக்கு வேற வேற இதுகள் வரும். இப்போ இதில் மேலே நாங்கள் சில கேள்விகளை போடுறேன்னு சொன்னால் என்ன போடலாம் பிள்ளைகள்? இழிவு புள்ளி இந்த ஆள்வுடனே வந்து கேட்கலாம். இழிவு புள்ளி இந்த ஆள்வுடு கேட்டால் இந்த புள்ளி அப்போ என்ன கொடுக்கணும்? நீங்கள் இழிவு புள்ளி இந்த ஆள்வுடு கேட்டால் 2, sin கொடுக்கணும். ஓகே, 2, sin. ஓகே, கொண்டு டேபிளில் பார்க்குறீங்கன்னா அந்த சமைக்கல் போட்டுட வார அந்த எக்ஸ் புள்ளி y புள்ளியை கொடுக்கணும். அல்லது கூட கிராஃப்ல இருந்து கொடுக்குறேன்னு சொன்னால் சரி பாதியை 2ஆ பிரிக்கிற புள்ளி இருக்குதானே அந்த புள்ளியில எக்ஸ் புள்ளியையும் y புள்ளியையும் கொடுக்கணும். ஆள்கூறு கேட்டால் எப்பயுமே கமா போட்டிருக்கணும், பிரக்கெட் பண்ணி காட்டணும். ஓகே, அது கட்டாயம் பிரக்கெட் இல்லாமல் கமா போடாமல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. அப்போ இழிவு புள்ளியில் ஆள்கூரை எழுதுக அப்படின்னு சொன்னால் 2, sin போட்டு பிரக்கெட் பண்ணி காட்டணும். அதே கேள்வியில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா எப்படி? இழிவு புள்ளியின் பெருமானம் பாருங்க, சின்ன டிஃப்ரெண்ட். என்ன இழிவு புள்ளின்னு சொல்லிட்டாங்க. இழிவு புள்ளியின் பெருமானம் யாரு? இழிவு புள்ளியின் பெருமானம் கேட்டால் வையச்சில ஆக குறைஞ்ச பெருமானம். வையச்சில ஆக குறைஞ்ச பெருமானம் என்ன? sin. இதுதான் இழிவு புள்ளியில பெருமானம். அப்ப இழிவு புள்ளியின் பெருமானம் sin. ஓகே, இதே இன்னும் ஒரு சொல்ல மாறி கேட்கிறா, திரும்பட் புள்ளியின் ஆள்கூறு யாது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நல்லா கேட்டுக்கணும். திரும்பட் புள்ளியின் ஆள்கூறு, திரும்பட் புள்ளியின் ஆள்கூறுன்னு கேட்டாலும் இழிவு புள்ளியின் ஆள்கூறுன்னு கேட்டாலும் ரெண்டும் ஒன்றுதான், ஒரே உடையதான் நபர். அப்ப திரும்பட் புள்ளின்றது இந்த டேர்னிங் பாயிண்ட். ஓகே, அடுத்து இன்னும் ஒன்று கேட்கலாம். உங்களுக்கு மேலதிகமாக கேட்கிறேன்னா, நான் ஒரு ஆண்டுக்குரிய பகுதிக்குள்ள இருந்து எல்லா கேள்விகளையும் பகுதி கொள்ளா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 படிவு சொல்லிட்டேன். இன்னமும் உங்களுக்கு மேலதிகமாக கேட்கிறேன்டா, சும்மா சொல்லலாம். வைசமன் உண்டாகும் போது, ஓகே, வைசமன் உண்டாகும் போது எக்ஸ் தரப்பட்ட சார்புக்கு வைசமன் உண்டாகுள்ள எக்ஸிட பெருமானம் என்ன அப்படி. அப்ப வைசமன் ஒன்றுனா என்ன? எக்ஸுக்கு சமாந்தரமாக வைர ஒன்றெண்ட பெருமானத்துக்கு கூட ஒரு ஒன்றரை வரும். வைசமன் ஒன்றோட இந்த கோடு. அப்ப இந்த கோட்டை நீங்க இப்படி கீறினா உங்களுக்கு அந்த கிராஃப்ல 2 இடத்த வெட்டு பாருங்க, 2 இடத்த வெட்டு. அந்த வெட்டு 2 புள்ளியில எக்ஸ் புள்ளி எடுக்குது. இவனது எக்ஸ் புள்ளி என்ன? 0. அப்ப எக்ஸ் அவன் 0. இவனது எக்ஸ் புள்ளி என்ன? 4. ஆகவே அந்த குறித்த சமன்பாடுக்கு y ஒன்றெண்ட பெருமானத்திற்குள்ள என்ன? y வந்து ஒன்றெண்ட பெருமானத்திற்குள்ள x வந்து 0த்தையும் 4ஐயும் எடுக்கும். என்ன? x வந்து 0 என்ற பெருமானத்தையும் 4 என்ற பெருமானத்தையும் எடுக்கும். இதே மாதிரி உங்களுக்கு கேட்கலாம். வேற ஏதாவது கேட்கிறேன்னு சொன்ன பிள்ளைய இடையில வச்சு கேட்கலாம். நான் ஒரு குறித்தோட்டத்துக்கான கேட்டேன், இடையால கேட்கலாம். இடையால கேட்கறது அப்படி எக்ஸாம்பிள் இப்படி கேட்கலாம். இப்போ 2 வச்சோம்னு சொன்னால் இந்த 2 எடுத்த புள்ளி இது வரும். வரக்குள்ள இந்த இடைவெற்ற புள்ளி என்ன சொல்லணும்? இவ்விடத்துல இப்போ இங்கிருந்து வையத்துக்கு சமாந்தரமாக எக்ஸுக்கு செங்குத்தா பற்றி குறிக்கு வந்து இடத்தை வந்து சந்திக்கும். இந்த புள்ளியை நீங்கள் உங்களோட அளவு திட்டத்தில் இந்த 4க்கு 5க்கு இடையில பிள்ளைகள் 10 சிறிய பிரிவு இருக்கும். அப்போ இங்கே பார்க்கணும், 1 பிரிவு, 2 பிரிவு, 3 பிரிவு, 4 பிரிவு, அப்படி எத்தனை பிரிவுகளை கனெக்ட் பண்றான்னு பார்க்கணும். பார்த்து இங்க 4 தானே, உதாரணமா 4 பிரிவுகளை கனெக்ட் பண்ணா அப்ப இந்த புள்ளியை நீங்க 4.4 அப்படின்னு எடுக்கணும். ஓகே, பாயிண்ட் ஆஃப் எழுதுவோம். அல்லது இந்த பிரிவு 1, 2, 3, 4, 5வது எடுத்தா 4.5. ஓகே, அப்படி எடுத்துக்கோங்க. இப்படி அந்த கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி எக்யூரேட்டா சரியாக நீங்க படிக்கணும்.